அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது தாவரங்கள் வாழும் உலகம் அப்படின்ற அலகு 4 முதல் பருவ பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். தாவர உடல் என்னென்ன பாகங்களால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய தண்டு, இலை போன்ற பாகங்களும், பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய வேர், இதை தான் முக்கியமான தாவரங்களோட பாகங்களாக அல்லது உறுப்புகளாக எடுத்துக்கலாம். இப்படி நம்ம உடம்புல கை, கால், கண், மூக்கு, காதுன்னு உறுப்புகள் இருக்கோ, அதே மாதிரி தாவரங்களுக்கும் என்னென்ன உறுப்புகள் இருக்குது? இலை, தண்டு, வேர் அப்படின்னு முக்கியமான உறுப்புகள் இருக்குது. இதை தவிர நிறையா உறுப்புகள் இருக்குது. மலர், பூ, லேசு, தனித்தனியான உறுப்புகள் நம்ம படிச்சிருக்கோம். இருந்தாலும் மெயினான உறுப்புகள் இந்த 3 தான். இந்த 3ல் நம்ம ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் தெளிவாக இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு வேரோட அமைப்பு. தாவர வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் வேர் அப்படின்னா என்ன? தாவரத்தை தாங்கி நிற்கக்கூடிய பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பகுதியை வேர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேரோட பணிகள் உங்களுக்கே தெரியும். சாதாரணமாக யோசித்து பாருங்கள், வேர் என்ன பணியெல்லாம் செய்யும் அப்படின்னு. தரையிலேருந்து தண்ணியை உறிஞ்சி தாவரத்துக்கு கொடுக்கும். அந்த தண்ணியோடு சேர்ந்து கனிம உப்புக்களும் கரைந்து வரும். அப்புறம் தாவரத்தை தாங்கி நிற்கும். ஏதாவது பயங்கரமான காற்று அந்த மாதிரிலாம் அடித்தாலோ, இல்லை தண்ணி நிறையா மண்ணரிப்பு ஏற்பட்டாலோ, அந்த தாவரத்தை என்ன செய்யும்? அது கொஞ்சம் தாங்கி தாவரத்தை நேராக செங்குத்தாக மண்ணில் நிலை நிறுத்தக்கூடியது இந்த வேர். அந்த வேரை 2 வகையான வேர் தொகுப்பு இருக்கிறதா சொல்கிறேன். ஒரு வகைக்கு பேர் ஆணி வேர் தொகுப்பு, இன்னொன்று சல்லி வேர் தொகுப்பு. இந்த ஆணி வேர் தொகுப்பு இதிலெல்லாம் இருக்கும்னா, இந்த மாமரம், வேப்ப மரம், இந்த மாதிரி மரத்துல எல்லாம் வேர் ஆணி வேர் தொகுப்பு. இப்போது இந்த மழை காலத்தில் உங்களுக்கு இந்த வேப்ப மரத்தோட விதை விழுந்து குட்டி குட்டி வேப்ப மரங்கள் குட்டி குட்டியாக முளைச்சிருக்கோம். அங்கங்கே அந்த மரங்களை அப்படியே வேரோட பிடுங்கி பாருங்கள். அப்படி நீளமாக தெரியக்கூடிய ஒரு தடியான நீளமாக போகக்கூடிய ஒரு வேர் ஆணி வேர். இந்த ஆணி வேரில் பக்க வேர்கள் இருக்குது. அது 2ஆம் நிலை வேர், 3ஆம் நிலை வேர்னு பக்க வேர்களும் இருக்குது. அடுத்த நம்ம பார்க்க போகிறது சல்லி வேர். இந்த சல்லி வேர் தொகுப்பு எப்படின்னு கேட்டால், தண்டு முடிகிற இடத்துல அப்படி கொத்தா வேர்கள் முளைச்சிருக்கும். இந்த புல், நம்ம சோளம், மக்காச்சோளம், இது நம்மளுடைய கரும்பு, இதெல்லாம் நீங்கள் வேரோட பிடுங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வேர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கொத்தாக இந்த வேர்கள் முளைச்சிருக்கும். இந்த சல்லிவேர் தொகுப்பு நெல், புல் இதிலெல்லாம் காணப்படக்கூடியது. தண்டுலேருந்து கொத்தாக முளைத்திருக்கக்கூடிய வேர் இந்த சல்லிவேர் தொகுப்பு. இந்த வேர் தொகுப்புன்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா, இதில் கணுவிடை பகுதி இதெல்லாம் இருக்காது. இது தண்டு பகுதியில் மட்டும்தான் இந்த கணுவிடை பகுதி இருக்கும். அதை தண்டு தொகுப்பு பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இந்த வேர் தொகுப்பில் இன்னும் சிறப்பான வேர்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வேரின் மாற்றுருக்கள் அப்படின்ற ஒரு இது பகுதியில் பார்ப்போம். அதாவது வேரானது நீரை உறிஞ்ச தாவரத்தை தாங்கி நிலத்தில் நிறுத்த இந்த பொதுவான அதனுடைய பணிகளை தவிர சிறப்பான பணிகளை செய்யக்கூடிய வேர்களை வேரின் மாற்றுருன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வரக்கூடிய அடுத்த வகுப்புகளில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தண்டு தொகுப்பு. தண்டு தொகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், தண்டு தொகுப்பில் என்னெல்லாம் இருக்குது நம்ம பார்த்தோன்னே நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது என்னென்ன? இலை, பூ, கிளை, இதெல்லாம் தண்டு தொகுப்பு தாங்கி நிற்குது. அடுத்து இந்த தண்டு தொகுப்பில் கணுவிடை பகுதி இருக்குது. கணுன்னா என்ன அப்படின்னா, ஒரு இலையானது இலை காம்போடு சேர்ந்து அந்த இலை காம்பு தண்டில் எந்த இடத்துல ஒட்டி இருக்கோ அந்த பகுதி, அந்த தண்டு பகுதிக்கு பேர் கணு. 2 கணுக்களுக்கு இடையே உள்ள அந்த இடைவெளியை கணுவிடை பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தண்டு தொகுப்பில் நுனியில் இளம் தளிர் இலைகளோ இல்லை மொட்டோ உருவாகும். தண்டோட நுனி பகுதியை நுனி மொட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கணுவில் இலை தண்டோட ஒட்டக்கூடிய அந்த கணு பகுதியில் ஒரு குருத்தோ இல்லை ஒரு கிளையோ புதுசாக இளம் இலைகளோ தோன்றுனா அதை கோணமொட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோணப்பகுதியில் ஒரு மலர் வந்தால் கூட கோண மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கோணப்பகுதி தண்டுக்கும் அந்த இலை காம்புக்கும் இடையே உள்ள அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோணப்பகுதியில் உருவாகிற எல்லாமே கோணமொட்டு,
தளிர் உருவானா, மலர் உருவானா கோண மலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, தண்டு பகுதியோட பயன்கள் அப்படின்னு பார்த்தா எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வேர் உறிஞ்சி தரக்கூடிய அந்த நீரை பல இடங்களுக்கும் கடத்துறதுக்கு பயன்படுது. அப்புறம் இலை தயாரித்து தருகின்ற உணவை தாவரத்தோட நுனிப்பகுதிக்கும் வேர் பகுதிக்கும் அனுப்பி அங்கே தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்குது இந்த தண்டு. அதுபோக தண்டு கனிகளை உருவாக்கி கனிகளை தாங்குகிறது. இது நம்ம தண்டோட பணிகளாக சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலை. இலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தாவரத்தோட புறப்பரப்பை அதிகரிக்கக்கூடிய தண்டிலிருந்து தோன்றிய பக்கவாட்டு பகுதிகள் தான் இலை. அந்த இலையோட உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம், அதை பார்த்துக்கோங்க. இந்த படத்தை மட்டுமே தனியாக உங்களுக்கு வினாக்களில் கேட்பாங்க. இலையோட காம்பு, இலை காம்பு, அது எந்த பகுதி தண்டோட ஒட்டி வைக்கப்பட்டிருக்கோ அந்த இலையோட பகுதிக்கு பேர் இலை காம்பு, இலையோட அடிப்பகுதின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து இலையோட மேல் பகுதியில் பசுமை நிறமான பகுதி, மேல் பகுதி அகலமான அந்த படர்ந்த பகுதி பசுமை நிறமான பகுதி. இந்த பசுமையான மேல் பகுதியை வந்து இலையோட பரப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இலை பரப்பு பசுமையாக இருக்கிறதுக்கு காரணம் அது பச்சை நிறமையான குளோரோஃபில் அப்படின்னு சொல்கிறது, பச்சையம்னு தமிழில் சொல்லுவோம். இது வந்து உணவு தயாரிக்க ஒளிச்சேர்க்கை செய்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து இலை காம்பு முடிகிற இடத்துல 2 வளரிகள் மாதிரி எக்ஸ்ட்ரா 2, அதாவது புள்ளிவட்டம் இருப்பது போல் 2 நீட்சிகள் காணப்படுது பச்சை கலரில். அதை இலை வளரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இலையோட அமைப்பு. இலை எதுக்கு பயன்படுது? ஒளிச்சேர்க்கை செய்ய பயன்படுது. எல்லாருக்குமே தெரியும். பச்சை கலரில் இருக்க பச்சையத்தை வைத்து சூரிய ஒளியை உட்கவருது, உணவு தயாரிக்கிறது இலை. இதோ தவிர இலை செய்யக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு பணி சுவாசித்தல். அதுக்கடுத்து அதை விட முக்கியமான இன்னொரு பணி நீராவி போக்கு. இது ரெண்டுமே இலையில் இருக்கக்கூடிய இலை துளை வழியாக நடக்கிறது. இலை துளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலையோட பக்கவாட்டில் இருக்குது. இது நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் இந்த இலை துளையானது தெரியும். இந்த இலை துளை வழியாக வளிமண்டலத்தில் இருக்க ஆக்சிஜன் வாயுவை உள்ளே எடுத்துகிட்டு சுவாசித்தலை செய்து, வளிமண்டலத்தில் இருக்க கரியமில வாயு அல்லது கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உள்ளே எடுத்துகிட்டு ஒளிச்சேர்க்கை என்ற செயலை செய்கிறது. இந்த மாதிரி வாயு பரிமாற்றம் இலைத்துளை வழியாக நடைபெறுகிறது. இன்னைக்கு வகுப்பில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஒரு தாவரத்தோட முக்கியமான 3 பகுதிகளை பற்றி பார்த்தோம். வேர், தண்டு, இலை, அதனுடைய அமைப்பு மற்றும் பணிகளை பார்த்துருக்கோம். உங்கள் புத்தகத்தில் வாசித்து பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அதில் இருக்க படங்களை, வேர் தொகுப்பு படங்களை வரைந்து பாருங்கள். அடுத்த வகுப்பில் நம்ம இலையோட, தண்டோட, வேரோட மாற்று உருக்கள் பற்றி பார்க்கலாம். நன்றி மாணவர்கள்.